கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசந்தின் சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியா பார்த்த சத்தியத்தின் தொடர்ச்சியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் பல மொழிகளை அவர்கள் சொல்லியிருந்தாலும் அவர் அதற்கு மாறுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. அவர்களுக்கு எதிராகவும் எதுவும் தன்னை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு எதுவும் செய்யலை. ஆனால் அதே நேரத்தில் அவர் செய்யும் கிரியைகள் பரிசுத்தாவின் மூலமாக செய்யப்பட்டதாகையால் அதை அவர்கள் அதற்கு பரிசுத்தாவிக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறார்கள். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வாசிக்க கேட்போம். மார்க் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாது. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழுப்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எல்லா தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானானால் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். இந்த வசனங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நல்லா பார்க்கணும். 23ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் அவர் 2 ஓமைகளை சொல்றாரு. என்ன ஓமை அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமைகளாய் அவர்கள் சொன்னது சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படிங்கிறத, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது, அது ஒன்று. அடுத்தது, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாது, இது 2. இந்த 2 ஓமைகளையும் சொல்றாரு. அதோட சேர்த்து 3ஆவது ஒரு ஓமை இருக்குது, அது 27ஆவது வசனம். இப்போ இதை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். பிசாசு இந்த உலகத்தில் அதோடைய அரசாட்சியை நிர்வகிக்கணும், அதாவது நிறுவனம், ஒவ்வொருடைய உள்ளத்துலையும் அதுதான் குடிகொண்டு வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைங்கிறதோட அதுதான் அதோடைய திட்டமாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதுவே என்ன பண்ணாது, பிசாசுகளை துரத்துறதோ வியாதிகளை துரத்துறதோ அது என்ன பண்ண முடியாது, பண்ணாது அப்படின்ட்டு அவர் சொல்றார். உண்மைதான். சாத்தான் எப்படி துரத்திட்டா அதுக்கு என்ன ஆகாது, அதோட வேலை என்ன ஆயிரும், ரொம்ப வேலைங்கிறத விட அதுவே அதோட ரொம்ப கஷ்டமாயிரும். அதோடைய குறிக்கோளே அதோட குறிக்கோளை அதுவே நாசமாக்காது. அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. ஒவ்வொரு மனுஷனையும் கெடுக்கிறது தான் அதோட குறிக்கோள். இப்போ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனுஷன்ட்டு வந்து சாத்தானை துரத்த முடியுமா? அது துரத்தாதே, அது எப்படி துரத்தும் அப்படின்ட்டு அவர் கேட்குறார். அப்போ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு வீடு தனக்குத்தானே பிரிந்திருந்தால் எப்படி அந்த வீடு நிலை நிற்கும், அது நிற்க மாட்டாது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் அதே காரணம்தான். பிசாசு அதோடைய குறிக்கோள் ஒவ்வொரு வீட்டையும், அதாவது தேவன் தங்கும் வீடாகிய மனுஷனுடைய இருதயத்தை கெடுக்கணும் அப்படின்ட்டு தான் அதோடைய குறிக்கோள். அப்போ அந்த குறிக்கோளை அதுவே என்ன பண்ண முடியாது, கெடுக்க முடியாது. அப்போ சாத்தானை கொண்டு எப்படி நான் வந்து விரட்டுவேன் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுவே நம்ம விசுவசிக்க வேண்டும். இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். ஒரு இடத்துல நம்ம மக்களே வந்து நியாய தீர்ப்பு நாளில் என்ன சொல்லுவாங்களாம், தீர்க்கதரிசிகளை, அதாவது தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, வியாதிகளை குணமாக்கினோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட அவர் என்ன சொல்லுவார்னா, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாராம். அப்போ அவங்க செஞ்ச அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ அது என்ன சாத்தான் செஞ்சதா அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி சாத்தான் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவுக்கும் வர முடியாது. ஏன் அப்படின்னா அது எல்லாம் வெறும் வெளியரங்கமான ஒரு வரங்களை கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தாங்கள் நீதிமான்கள் என்று காண்பித்து கொள்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் பிதாவின் முன்னாடி
வரங்களை கொண்டு தங்களை நீதிமான்களாக்கவே முடியாது. கனிகளை கொண்டு தான் தங்களை நீதிமான்களாக்கி அவரிடம் காமிக்க முடியுமே ஒழிய வரங்களை வைத்து காமிக்க முடியாது. அதே நேரத்தில் கிறிஸ்துவின் சாயலை யார் தரிப்பித்து ஒத்த சாயலாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உள்ளே நுழைய முடியுமே தவிர ஆவியின் வரங்களை வைத்து தாங்களும் கிறிஸ்துவாக்குள் இருக்கிறவர்கள் என்று காண்பிக்க முடியாது. அதுதான் அந்த வசனம். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர்களை என்ன பண்ணணும், மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுல தான் இங்கே இருக்கிறாங்க வேதபாரகர். இன்றைக்கும் அப்படி தான் பல பேரை நம்ம பார்க்குறோம். நாமும் பல நேரங்களில் அந்த மாதிரி வேலைகளை செய்கிறோம். அப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கணும். ஏன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்த மனம் திரும்பின விசுவாசிகளே என்ன பண்ணுறாங்க, அப்படி தான் பண்ணுறாங்க. மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதற்கு தான் எளிதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது எதற்காக நினைக்கிறாங்க, என்ன அதோடைய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர்களுடைய பெயர் என்ன ஆகணும், கம்மியாகணும், யார் அவங்க பின்னால் போயிடக்கூடாது, அவங்கள உயர்த்திடக்கூடாது அப்படிங்கிறக்காக எதையாவது ஒரு பொய்யும் புரட்டையும் சொல்லி அவர்கள் என்ன பண்ணணும், டம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதை தான் அன்னைக்கும் அவர்கள் வேதபாரகர் சொல்கிறாங்க. பெயல் சொற்களை கொண்டு விரட்டுறான் அப்படின்னு சொன்னால் மக்கள் அவர் பின்னாடி போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த வேலையை செஞ்சிட்ருக்கார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, உடனே அவர்களுக்கு கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு பதில் சொல்கிறார். முதல் வசனத்தில், அதாவது கடைசி நம்ம பார்த்த சத்தியத்தில் அவருக்கு விரோதமாக பேசினாங்க, அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் அதே இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசின உடனே அவர்களை அழைத்து என்ன பண்ணுறாரு, இந்த விவரங்களெல்லாம் சொல்கிறாரு. இப்போ இதில் இன்னொரு ஓமையை பாருங்க, 27வது வசனம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். இது என்ன, இந்த வசனத்தில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். பலவானை முந்தி கட்டினாலுடைய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வீடுங்கிறது வேற எதுவும் இல்லை, ஒரு மனிதனுடைய உள்ளம். அந்த உள்ளத்துக்குள்ள பலவானாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா அவனுடைய ஆவி. அந்த ஆவியை கிறிஸ்துவோடு இணைக்க முடியாமல், தேவனோடு இணைக்க முடியாமல் அந்த ஆவியை என்ன பண்ணுது, யோசிக்க விடாமல் கட்டி போட்டாச்சுன்னா ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடலாம், அது திருடிட்டு போயிடலாம். இதுதான் அங்கேயும் நடக்குது. இயேசு கிறிஸ்து அதை தான் புரிய வைக்க அவங்களுக்கு ட்ரை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, முதல்ல இதை நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்க கூடாது. அந்த விசுவாசிக்கக்கூடிய அந்த ஆவியை தட்டி எழும்பும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை டம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை டம்மி பண்ணிட்டோம்னா, அதை ஒன்றும் இல்லாமல் வீக்காக ஆக்கிட்டோம் அப்படின்னா மித்த எல்லாரையும் என்ன பண்ணிடலாம், அதாவது ஆத்மாவையும் சரீரத்தை என்ன பண்ணிடலாம், கொள்ளையிட்டலாம். இதுதான் பிசாசானவன் வைத்திருக்கிற வஞ்சகத்தன்மை. இன்றைக்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. ஒருவனுடைய உள்ளத்தை அவனை முழுசாக கெடுக்கணும் அப்படின்னா அவனை யோசிக்க விடாமல் பண்ணணும். அவனுடைய ஆவி என்ன பண்ணணும், கட்டி போடணும். அந்த ஆவியை எப்படி கட்டி போடுறது அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றின சிந்தனையோ கிறிஸ்துவை தவறாக நினைத்து கொள்வதற்காக என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறது, பைபிளை படிக்க விடாமல் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது. அப்படியே படிச்சிட்டானா அதை கரெக்டாக சரியான அர்த்தத்தில் புரிந்து கொள்ளாமல் தவறான அர்த்தங்களை சொல்லி கொடுப்பது, இப்படியெல்லாம் முதல்ல கட்டி போட்டாங்கன்னா மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், திருடிட்டு போயிடலாம். எது, அவனுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும். இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை புரிய விடாமல் உங்களை கட்டி போட்டுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முழுசாகவே என்ன ஆயிடுறீங்க, அது பிசாசுக்கு சொந்தமாயிடுது. முழுசையும் என்ன பண்ணிடுறான், வீட்டை கொள்ளையிடுறான், அதாவது களவாடிட்டு போயிடுறான். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அப்போ நம்ம முதல்ல கிறிஸ்துவை ஐக்கியத்தோடு வச்சுக்கிட்டோம்னா, மனுஷனை விட பலவான் யாரு, மனுஷனுடைய ஆவியை விட பலவான் இயேசு கிறிஸ்துடைய அவருடைய ஆவி, அவர் பரிசுத்த ஆவி. அதோடு நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம ஐக்கியமாக இருந்தால்
இப்போ பிசாசு என்ன பண்ண முடியாது, கட்டி போட முடியாது. அப்போ பிசாசுக்கு எதிராக இருப்பது பரிசுத்தாவி. அப்போ பரிசுத்தாவியை மனுஷனோட ஆவியோடு ஐக்கியப்படாமல் என்னென்ன பண்ணலாமோ அதை பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆவியை தேவ ஆவியோடு பரிசுத்தாவியோடு என்னென்னலாம் பண்ணி இணைக்கணுமோ இணைச்சிட்டோம்னா சாத்தானுடைய பலம் என்ன ஆயிரும், அதை விட கம்மியாயிரும். அப்போ கட்டி போட முடியுமா நம்ம ஆவியை? கட்டி போடவே முடியாது. அப்போ நம்ம ஆத்மாவையும் சரீரத்தையும் கொள்ளையிட முடியுமா? கொள்ளையிடவே முடியாது. அதனால நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம ஒவ்வொரு நேரங்களையும் நம்ம எப்படிலாம் வஞ்சகத்தன்மையோடு நம்மை பல பேர் பல சூழ்நிலைகளை இந்த உலகத்தார் மூலமாக நம்ம எப்படியெல்லாம் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு யார் பேசுறதுக்கும் யாருடைய மதிப்புக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தேவன் என்ன சொல்றாரு, தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நிதானித்து ஆராய்ந்து கொள்ளணும். மற்றவர்கள் நம்ம என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் என்றைக்குமே நம்ம கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த சில நேரங்களில் அப்படி நம்மளை புரிய வைக்கணும் அப்படின்னு தேவன் நினைத்தார் என்றால் அதற்கு அவருக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம அதை என்ன பண்ணலாம், புரிய வைக்கலாம். அதுவும் யாருக்கு என்பதையும் அவர் தெரியப்படுத்துவார். அதை விட்டுட்டு நம்ம என்னைக்குமே வெளிப்படையாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா அதுவும் எப்படி எதில் தான் போய் சேரும், பிசாசுடைய குணாதிசயத்தில் தான் போய் சேரும். அதனால தான் இந்த இடத்துல அவர் அப்படி சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எல்லா தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொன்னா மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யும் கிரியைகள் பரிசுத்தாவின் மூலமாக செய்யப்படுகிறது, அதற்கு விரோதமாக செய்யப்பட மன்னிக்கவே பட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் மனம் திரும்பவே இல்லைன்னு அர்த்தம். மனம் திரும்பினாதான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மனம் திரும்பவே மாட்டேன், நீ இப்படித்தான் செய்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், நான் என்றைக்குமே அவிசுவாசமாக தான் இருப்பேன், நான் விசுவாசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறவன் தான் எப்படிப்பட்டவன், பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன். அப்போ அவனுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? கட்டாயம் மன்னிக்கப்படவே முடியாது. ஒருவன் எப்போ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னா மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு அதற்கு ஏற்ற கனிகளை கொடுத்தா மட்டும்தான் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி மனம் திரும்பவே முடியாது, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், இதுதான் தேவனுடைய வழி அப்படின்னு தனக்குன்னு ஒரு வழியை நியமித்து கொண்டு அதுதான் சரின்னு நினச்சிட்டு உண்மையான வழியை யாராவது சொன்னா கூட அதெல்லாம் கிடையாது, நான் என்ன நினைச்சேனோ அதுதான் கரெக்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். ஆனால் இப்போ உள்ள சூழல் என்ன சொல்றாங்க, யாராவது ஒரு வரத்தை வச்சு செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னா அதுக்கு விரோதமாக யாராவது சொல்றாங்கன்னா அதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. இங்கே அவர் வரங்களை மாத்திரம் அவர் சொல்லலை, எவனாவது தன்னை மனதோட அடைத்து கொண்டு இதை சொல்கிறத கேட்கவே மாட்டேன், தான் சொல்கிறது தான் கரெக்டு, அதாவது தான் சொல்கிறது கரெக்டுங்கிற விட தான் போகிறது தான் தேவனுடைய வழி நினச்சிக்கிட்டு பல பேர் நிற்கிறாங்க. இப்போ உள்ள பல சபைகள் அப்படி தான் இருக்காங்க. தான் போகிறது தான் சரியான கிறிஸ்துவின் வழி அப்படின்னு நினச்சிட்டு மனசை அடைச்சிட்டு இருக்காங்க, தாழ்மையாகவே எதுவும் கேட்கறது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் பரிசுத்தாவிகள் விரோதமாக செய்கிற பாவமாக இருக்கிறது. அதனால தான் அவர்கள் என்ன பண்ண முடியலை, மனம் திரும்பவும் முடியலை, மனம் திரும்பி அதற்கேற்ற கனிகளையும் கொடுக்கவே முடியலை. உண்மையான மனம் திரும்புதலும் அங்கே இல்லை. அப்போ பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவங்கிறது நம்ம புதுசாக போய் அதாவது ஒரு அற்பத்தனமாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறது. எப்படி நினச்சிட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தவங்க அந்நிய பாஷையில் பேசுகிறாங்களா, இது தப்பு அப்படின்னு சொல்கிறது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் அப்படி சொல்கிறவங்கள பார்த்து நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லை. உண்மையான அந்நிய பாஷை என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதும் அது நம்ம கடமை தான். அதே நேரத்தில் போலியாக வேஷமாக சொல்லப்படுகிறது எது என்பதையும் கண்டுபிடித்து அதற்கு நம்ம தப்பித்து கொள்வதும் நம் கடமை தான். அப்போ இங்கே சொல்லப்படுறது அந்த பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவத்தை சொல்லலை. அவர் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் என்றாலே உண்மையான கிறிஸ்துவின் வழியை அதை கண்டுபிடிக்காம பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு நம் மனதை திறந்து வைத்து அவர் உள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், பரிசுத்தாவிக்கு உள்ளே வர்றதுக்கே இடம் கொடுக்காம இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். தான் சொல்கிறது கரெக்டு, தான் செய்கிற வழி கரெக்டு, தான் போகிற வழி தான் கரெக்டு, மற்றவங்க எல்லாரும் தவறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அதுவே பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் தான். ஏன்னா அங்கே மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அதனால் இன்று நாம்
பல விஷயங்களை இதிலிருந்து புரிந்து கொண்டோம். எது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம், எப்படிப்பட்ட நம்மை வீட்டை, அதாவது நம்முடைய மொத்த வீட்டையும், ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி சாத்தான் நம்மளை கொள்ளையிட முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த மாதிரி சத்தியங்களை நம்ம ஆழமாக இன்னும் தியானித்து இந்த வசனங்களை மீண்டும் நம்ம வாசிக்கும் பொழுது தான் உண்மையான சத்தியம் நமக்கு வெளிப்படும். அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.